நமஸ்காரம் அனைத்து நண்பர்களுக்கும். அமெரிக்காவில் தொடர்ந்து இது 6வது வருஷமாக இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி. ஸோ நம்ம ஸ்ரீரங்கம் சில்வரப்பம் ப்ளஸ் சம்பார தோசை. ஸோ சில்வரப்பம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சாயந்தரம் தான் இங்கே வந்து அமெரிக்காவில் வைகுண்ட ஏகாதசி பரமபத வாசல் திறப்பு, பெருமாள் அபிஷேகம், பெருமாள் புறப்பாடு எல்லாமே. ஸோ சில்வரப்பத்துக்கு உண்டான அரிசி மாவு இது பண்ணிகிட்ருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கஞ்சி காய்ச்ச போகிறேன். அதுக்கப்புறம் மாவு முதல்ல இந்த மாதிரி அரிசி மாவை சுத்தமான டேபிளில் நல்லா பரப்பி கொட்டி வச்சுக்கணும். இப்போ இங்கே தண்ணி கொதி வந்துருச்சான்னு பார்க்கணும். தண்ணி இங்கே லைட்டாக கொதிந்ததுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா 6 கிலோ அரிசி மாவு. இது கஞ்சி காய்ச்சறதுக்காக வச்சுருக்கேன். நல்லா கொதி வருது. இப்போ நாம் இந்த அரிசி மாவு கஞ்சி மாதிரி, அதாவது கஞ்சி மாதிரி கிடையாது, பசை மாதிரி காச போகும். இப்போ அந்த போஸ்டர்லாம் ஒட்டுவாங்க இல்லையா, பசை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி காய்ச்ச போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் காய்ச்சிட்டா போதும். கொஞ்சம் அதாவது கெட்டியாக இருக்கணும். இந்த நம்ம கஞ்சி போடுறதுலேயே நாம் சால்ட்டு இந்த இது நம்ம போட்டுக்கணும். சால்ட்டுன்னா ஒரு உப்பு ரொம்ப போடக்கூடாது. கரெக்டாக அந்த இதாக இருக்கணும். இந்த கட்டி இல்லாமல் நல்லா கஞ்சியாக காய்ச்சிக்கணும். சால்ட் உப்பு தேவையான அளவுன்னு கரெக்டாக இருக்கும். ரொம்ப சால்ட்டு போட்டிங்கன்னா சில்வரப்பம் இதாக ஆரம்பிச்சிடும். இந்த கஞ்சியில் தான் நம்ம பண்ணுறதுல இது இருக்குது. இது கஞ்சியில் மாவு பண்ணிவிட்டு உடனே நம்ம இந்த மாவோடு சேர்த்து அதை போட்டு பிசையக்கூடாது. கஞ்சி கொஞ்சம் சூடாக இருக்கணும், அதே சமயம் கொஞ்சம் ஆறியும் இருக்கணும். கைக்கு கொஞ்சம் இதாக இருக்கணும். கீழே இந்த பெருங்காயம் இந்த அதெல்லாம் நார்மல் வடைக்கு போடுற மாதிரி போடக்கூடாது. இது கர்நாடகா சைடு எப்படி சொல்லுவாங்கன்னா அக்கி வடை அப்படிம்பாங்க. நம்ம ஊரில் செல்வரப்பம் அது பேர். அது காலப்போக்கில் பேச்சு வாக்கில் மருவி சில்வரப்பம் ஆகிடுச்சு. இந்த பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு. இதை கொஞ்சம் கட்டி இல்லாமல் போட்டு கிண்டிக்கணும். கொஞ்சம் அடுப்பை ஸ்லிம் பண்ணி இந்த கோவிலில் ஸ்ரீரங்கத்தில் இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா கூழ் அப்படிம்போம். கூழ் எடுத்துக்கோ அப்படிம்போம். இது எங்கள் ஊர் பேச்சு வழக்கம். கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறிடுச்சு. இப்போ இந்த இதோடு போட்டு பிசைஞ்சு அடிக்க வேண்டியது தான். எப்போதுமே சில்வரப்பம் பண்ணும்போது ரொம்ப ஈரப்பதமாக இருக்கக்கூடாது. அப்படியே ஈரப்பதமாக இருந்தாலும் போட்டு அடிச்சுட்டு ஈரப்பதம் கொஞ்சம் காயிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் சில்வரப்பம் ஒரிஜினல் டேஸ்ட்டு கடிக்க முடியாதபடி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும். இந்த பசையோடு எடுத்து இப்படி நல்லா போட்டு அரிசி மாவை இதை காமிங்கண்ணே. இந்த மாதிரி போட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டையாக பண்ணணும். பார்த்தீங்கன்னா இதில் ஈரப்பதங்கிறது சுத்தமாக இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இருந்தால் வேகாது, உடையும், இந்த இதாகாது. அந்த அளவுக்கு இதாக வராது. ஸோ இப்படி எவ்வளவுக்கு அளவு கசக்குறோமோ அவ்வளவுக்கு அளவு இது கசக்கி இதை ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிடணும். பாருங்கள், உருண்டை மாதிரி பிடிச்சி இது பண்ணிக்கணும். எவ்வளோக்கு அளவு நம்ம கையிலால் ஸ்ட்ரென்த்து கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அளவு சில்வரப்பம் நல்லா வரும். இந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இது கொஞ்சம் பின்னாடி இந்த பாருங்கள். அதை காமிக்க கொஞ்சம் அப்படி நம்மளையும் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இப்படி உருண்டை பிடிச்சாச்சு. மொத்தம் 6 வந்திருக்கு. ஸோ 6 2 120 வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அடுத்த ஸ்டேஜுக்கு. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் இதை நல்லா இன்னொரு தடவை இப்படி நல்லா கையால் பிசைஞ்சிக்கணும். கையால் பிசைஞ்சு இதை அடிக்கணும்.
அடிக்கணும். ஏன் அடிக்கணும்னா அப்போ தான் மாவு பழக்கப்படும். இந்த பாருங்கள், இப்படி பண்ணி வச்சல இந்த மாதிரி இதை எடுத்துட்டு இதோ இப்படி பண்ணால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஈரம்லாம் போகும். இந்த பாருங்கள், இந்த ஈரம் இருக்கு இல்லையா, அந்த ஈரம்லாம் போகும். இந்த சவுண்டு நம்ம ஸ்ரீரங்கம் கோயில், ரங்கநாதர் கோயில் மடப்பள்ளியில் இப்படி தட்டினோன்னே அந்த கொடிகம்பா வரைக்கும் கேட்கும் அந்த சவுண்டு. இங்கே இந்த மாதிரி இல்லை. இதை இப்படி போட்டுட்டு இதை வந்து இப்படி பாம்பு இந்த பக்கத்தில் வந்து எடுங்க. இதுக்கு பேர் வந்து பாம்பும்பாங்க. இதை இப்படி நல்லா உருண்டை பிடிக்கணும். அப்படியே அந்த ஃபோட்டோ ஆப்ஷனும் இருக்குது, அந்த பட்டனை அமுத்திட்டே வாங்க, வெள்ளை கலர் பட்டன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பாம்பு. முக்கால்வாசி எவ்வளோக்கு அளவு சில்வரப்ப மாவில் ஈரம் கம்மியாக இருக்கும் அந்த அளவுக்கு சில்வரப்பம் நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பாம்பை இப்படி பண்ணி வச்சுட்டு இது இப்படி போட்டணும். அடுத்து இது கரெக்டாக. ஸோ பாம்பு போட்டாச்சு. சில்வரப்பமுக்கு 6 பாம்பு வந்திருக்கு. ஐ திங்க் 75லேருந்து 80 வரும். இங்கே வர 50 பக்தர்களுக்கு தலைக்கு ஒன்று விநியோகம் பண்ணால் சரியாக இருக்கும். வெட்டி முடித்த சில்வரப்பங்கள் இப்படி எடுத்து இப்படி தட்டணும். இந்த ஒவ்வொரு கையில் நம்ம எப்போயே எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா சில்வரப்பம் எல்லாத்தையும் இது பண்ணி முடித்தாச்சு. 10 அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா 100 1 2 3 4 5 8 100 110 114 சில்வரப்பம் வந்திருக்கு. ஸோ 114 ப்ளஸ் கொஞ்சம் இந்த வருஷம் உருப்படியும் சேர்த்து போடலான்னு ஒரு பிளானு. உருப்படி கடைசியாக போடுறேன். ஃபஸ்ட்டு சில்வரப்பம் போட்டுக்கலாம். இந்த நெய் காஞ்சிருச்சு. அடுப்பில் நெய் காஞ்சிருச்சு. இப்போ பெருமாளை வேண்டிட்டு ஒன்றா எடுத்து போடலாம். போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடணும். ஏன்னா நெய் போட்டிருக்கனால பொங்கும். இது வந்து நம்ம நார்மல் வடை மாதிரி அரவை கடலாம் எடுக்கக்கூடாது. இது வேகணும். நல்லா வெந்தால் தான் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த சில்வரப்பத்தை போட்டவுடனே நம்ம நார்மல் வடைக்கு போட்டு கிண்டுற மாதிரி இந்த ஜார்னி அந்த இதெல்லாம் கிடைக்கும். வச்சுக்காதீங்க. முக்கால்வாசி வீட்டில் கத்தி இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு வடை திருப்பி அப்படிமா அந்த மாதிரி இருந்தால் நல்லா போட்டு விடுங்க. இன்னும் கூட இடம் இருக்குது, தாராளமாக போடலாம். இது மற்ற வடை மாதிரி சாமானியத்துக்கு வேகாது. நம்ம பார்த்து ஜாக்கிரதையாக இந்த மாதிரி ஒரு வடை திருப்பியோ இல்லை இந்த இதோ எடுத்து கிண்டி விடணும். கிண்டி விட்டால் தான் அடியில் உள்ளது மேலே வரும், மேலே உள்ளது இதில் போகும். இப்போ இந்த சில்வரப்பம் ஆனப்புறம் சம்பார தோசைக்கு ரெடி பண்ணணும். இப்போ மணி காக்கையில்னா 12:50 மத்தியானம். சாயந்தரம் 5:30 மணிக்கு பூஜை ஆரம்பம். இதை முடிச்சுட்டு நான் போய்ட்டு அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணணும். பெருமாளுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ப்ளஸ் அந்த இது பண்ணணும். உருப்படி பண்ண ஆரம்பித்தாச்சு. உருப்படின்னா என்னென்னா இதே சில்வரப்பத்திலே மிளகு ஜீரகம் போட்டு இந்த மாதிரி பாதுஷா மாதிரி இப்படி அமுத்தி வேக வைக்கிறது. இதுக்கு பேர் உருப்படி அப்படிம்பாங்க. உருப்படிங்கிறது நம்ம ஊரில் ஆழ்வார் மோட்சத்தன்னைக்கு பெருமாளுக்கு ஸ்பெஷலாக நிவேதியம் ஆகும். இந்த மாதிரி அமுத்தி விட்டு இது பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி இதெல்லாம் வரக்கூடாது.
இதோ சில்வர் அப்பம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக எடுத்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அரங்கனின் சில்வர் அப்பம் அமெரிக்காவில் இருந்து. கொதிக்கிறது. இப்போ அடுப்பு சூடு கம்மியாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சூடு வைக்கிறதுக்காக கையில் வச்சுருக்கோம். சில்வர் அப்பம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆச்சு. இது 3ஆவது வீடு. அடுத்தது உருப்படி ஏற்ற போகிறேன். இந்த உருப்படி பண்ணி வச்சாச்சு. இதில் வந்து அதே சில்வர் அப்பம் மாவு தான். அதில் வந்து மிளகு, ஜீரகம், கொஞ்சம் உப்பு அதை போட்டு அப்படியே போட வேண்டியது தான். உருப்படி சும்மா ஒரு 20 இருக்கும். இந்த உருப்படி ஆயிருக்கு. ஸோ சில்வர் அப்பம் செக்ஷன் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் தோசைக்கு ஏற்றணும். சம்பார தோசைக்கு எல்லாமே இது பண்ணி வச்சாச்சு. உருப்படி கொதிக்குது. மொத்தம் 2 கூட சில்வர் அப்பம் போட்டு இதில் ஃபுல்லாக இருக்குது. 135 சில்வர் அப்பம். உருப்படி ஒரு 20-25 இருக்கும். ஆயிடுச்சு. ஸோ சம்பார தோசைக்கு பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து, அரிசி நல்லா நேற்றுக்கே ஊற போட்டு நேற்றுக்கு சாயந்தரமே அரைச்சி ஊற வச்சாச்சு. மாவும் பொங்கி வந்து புளிச்சாச்சு. இப்போ இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னா மிளகு, ஜீரகம், சுக்குத்தூள். இங்கே சுக்குத்தூளுக்கு பதிலாக இதோ இந்த ஜிஞ்சர் பவுடர்னா இருக்கும். கொஞ்சம் கையில் போடுங்க. இந்த சம்பார தோசைக்கு உண்டான மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த சுக்குத்தூள். இன்னும் கொஞ்சம் போடுங்க. ஸோ நான் வந்து ஒரு 8 LB உளுந்து இந்த சுக்குத்தூள் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் போதும். ஸோ இந்த சுக்குத்தூளை போட்டாச்சு. இந்த மிளகு ஜீரகத்தூள் எடுங்கண்ணே. மிளகு ஜீரகத்தூள் போடுங்க. ஒரு 4 கரண்டி போடுங்க. 5 இது இந்த மிளகு ஜீரகத்தூள் இது இன்னும் கொஞ்சம் போட்டாச்சு. இது இன்னும் கொஞ்சம் பத்தாது. இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டோம்னா சம்பார தோசை நல்லா சுவையாக இருக்கும். சம்பார தோசைக்கு மெயினாக நாம் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது. இதோ அந்த சுத்தமான நெய் வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலையை கொஞ்சம் இந்த சுத்தமான நெய் நல்லா பட்டர் வாங்கி காய்ச்சது பாருங்கள். இந்த இது ஃபுல்லாக காய்ச்சது. சில்லறப்பத்துக்கு பாதி போட்டாச்சு. அது சம்பார தோசைக்கு போட்டு ப்ளஸ் இதில் மெயின் ஐட்டம் கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை எவ்வளோக்கு நிறையா போடுறோமோ அவ்வளோக்குள்ள நல்லா வாசமாகவும் இந்த இதாகவும் இருக்கும். நான் வந்து 2 பாக்கெட் கருவேப்பிலை வாங்கியிருக்கேன். அது வந்து மாவோடு கலந்துருவேன். தோசை வார்க்கும்போது மேலே 2 கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை அதையும் சேர்த்து வச்சு வார்க்கணும். பெருமாளுக்கு அம்சி ஆனதுக்கப்புறம் அது மேலே ஒரு இந்த இட்லி மிளகாய் பொடி, இந்த பொடியை போட்டு இதுக்கே வேணாம். இந்த சம்பார தோசைக்கு சைடிஸுங்கிறதே வந்து தேவைப்படாது. இந்த 2 பாக்கெட் ஃபுல்லாக கருவேப்பிலையும் போட்டாச்சு. போட்டு நல்லா கையில் கலக்கி விடணும். உப்பு மெயினாக அது மறந்துட்டேன். இந்த உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுண்டு நல்லா ஒரு அடி அடிக்கணும். அதே மாதிரி வார்க்கும்போது நம்ம பேப்பர் ரோஸ்ட் மாதிரி இது மாதிரியே போடக்கூடாது. ஒரு 4 ஊத்தப்பை சேர்ந்து என்ன சைஸு, என்ன அகலம், என்ன நீளம் இருக்கணுமோ அதுதான். அதுதான் சம்பார தோசையோட இது. அதே மாதிரி அரைக்கும்போது ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் குறப்பாக இருந்தால் தான் சம்பார தோசைக்கு நல்லாயிருக்கும். கருப்பு உளுந்து அரிசியும் தான் இதில் மெயின். பச்சை அரிசி, புழுங்கல் அரிசி வந்து மடிக்கு வராது. புழுங்கல் அரிசியை பாசுமதியே போடாதீங்க, மடிக்கு வராது சுவாமிக்கு. பாச்சு நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த சில்வர் அப்பம் ஆன அப்புறம் தோசைக்கல்லை ஏற்ற வேண்டியதான். என்ன எனக்கு இங்கே தோசைக்கல் சரியாக அமையலை.
இருக்கிற கல்லில் அட்ஜஸ்ட் பண்ணி போட வேண்டியது தான். இதோ சம்பார தோசைக்கு கல் ஏற்றியாச்சு. கல்லை பார்த்து தயவுசெய்து சிரிக்காதீங்க, என்னடா அது கல் இப்படி இருக்கே அப்படின்னு. இங்கே அமெரிக்காவில் எங்கள் கோவிலில் எனக்கு வாய்த்த கல் இதுதான். எப்படி சொல்லுவேன், நம்ம சொல்லுவோம்ல, நமக்கு வாய்த்த அடிமைகள் திறமைசாலிகள் கொண்ட வாய்தான் நீளம். அந்த மாதிரி போன வருஷம் இருந்த கல் எங்கே போச்சுன்னு தெரியல. இங்கே அடிக்கடி யாராவது வெளியே சமைக்கிறவங்க கொண்டு போயிடுறாங்களா, எங்கே போகுதுன்னு தெரியல. சம்பார தோசை மாவு ஊற்றும் போது சம்பார தோசைக்கு ஊற்றப்பட்ட விட பெருசாக இருக்கும். இந்த கல் நல்லா அளவு சூப்பராக இருக்குது. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ம் நல்லா 4 கரண்டி எடுத்து பெருமாளுக்கு திருப்தியாக அப்படி நெய்லியே வேக வைக்கணும். நன்றி. கல்லியும் நல்லா கடை ஊற்றுறோம். மணி ஆயிடுத்து. வீட்டில் ஏகாசி உபாசம் வேறு ஏதோ ஒன்று பண்ணலாம். கஷ்டப்பட்டு தான் நைட்டு தான் பலாகும். எவ்வளோ நெய் நான் ஃபஸ்ட் எடுத்தேன், எவ்வளோ நெய் காலியாக இருக்குது பார்த்தையில. நல்லா நெய்யை ஊற்றணும். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற மக்கள் நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். ஏதோ ஒன்று இவன் பாட்டி ஏதோ ஒரு பைத்தியக்காரத்துற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம என்னை ஆசீர்வாதம் பண்ணி என்னை வாழ்த்தின அனைவருக்கும் ரொம்ப நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. கொஞ்சம் வேகணும். முத்தம் போட்டு நமஸ்காரம் அனைத்து நண்பர்களுக்கும். அமெரிக்காவில் தொடர்ந்து இது 6வது வருஷமாக இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி. ஸோ நம்ம ஸ்ரீரங்கம் சில்வரப்பம் ப்ளஸ்ஸு சம்பார தோசை. ஸோ சில்வரப்பம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சாயந்தரம் தான் இங்கே வந்து அமெரிக்காவில் வந்து வைகுண்ட ஏகாதசி பரமபத வாசல் திறப்பு, பெருமாள் அபிஷேகம், பெருமாள் புறப்பாடு எல்லாமே. ஸோ சில்வரப்பத்துக்கு உண்டான அரிசி மாவு இது பண்ணிகிட்ருக்கா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கஞ்சி காய்ச்ச போகிறேன். அதுக்கப்புறம் மாவு பிசைஞ்சு உருண்டை போட்டு வடை மாதிரி தட்டி சுத்தமான நெய்யில் சில்வரப்பம் பெருமாளுக்கு அம்சம் பண்ண தயாராக போகுது. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த எங்கே இருங்கன்னா அது இருக்குது. இங்கே உள்ள பெருமாளுக்கு சேவை செய்ய வாய்ப்பு, கைங்கரியம் பண்ண வாய்ப்பு கொடுத்த பெருமாளுக்கு ரொம்ப நன்றி. முழு வீடியோ இன்றைக்கி இல்லை நாளைக்கு பெருமாளுக்கு அம்சம் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போகிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். இது சம்பார தோசைக்கு அரைச்சி வச்சாச்சு.
ஸோ சம்பார தோசையும் பண்ண போகிறேன். மிக்க நன்றி.